டெக் லவர்ஸுக்கு வணக்கம். நம்ம அடையார் நெட்ரேட்ஸ்லேருந்து தொடர்ந்து ரிவ்யூஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த விவோ V70 எலைட் மொபைல் தான் பார்க்க போகிறோம். செம்ம ஃபியூச்சர்ஸோடு இருக்குது. நான் என்னென்ன பார்த்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு தாராளமாக உள்ளே இருக்கிற மொபைலோட ஃபியூச்சர்ஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, புது மொபைல் வர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன ஸ்பெக்கோட வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, அந்த மொபைல் லான்ச் ஆச்சுன்னா என்னென்ன ஆஃபர்ஸ் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ அன்பாக்சிங் போயிடலாம். அன்பாக்சிங்க்கு முன்னாடி இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மேலேயே பவர்டு பை ஆரிஜின் OS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கோ இன்ஜினியர்டு வித் ZS அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இவங்க ரொம்ப வருஷமாகவே ZSோட கேமராவோட சப்போர்ட்டில் டைப்பில் தான் இருக்கிறாங்க. அடுத்து பாக்ஸில் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மொபைல் இருக்குது. மொபைல் நம்ம பார்ப்போம். ஒரு டிரான்ஸ்பேரண்டான பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்டார்ட் கைடு, குயிக் கைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுவும் கொடுத்துருக்குறாங்க. இதில் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. 90 வாட்ஸ் சார்ஜர். அடுத்து டைப் A to டைப் C பின்னும் நமக்கு அவங்களே கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ஒரு சிம் எஜெக்டரும் தனியாக கொடுத்துருக்காங்க. பொதுவாக இப்போ வர்ற மாடல் எல்லாத்துலேயும் சிம் எஜெக்டரை ஏதோ ஒரு இதுக்குள்ளே சொருகிவிட்டு சிம் எஜெக்டர் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பட் இந்த இதில் கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்துருக்கிறதா நான் பார்க்குறேன். சரி, இப்போ ஃபைனலாக மொபைல் பார்த்துடலாம். உண்மையாலுமே நான் வச்சுருக்கிறது ஒரு விவோ மாடலா இல்லை ஒரு ஆப்பிள் 17 அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு பயங்கர ஹேண்டியாகவும் ஒரு ஆப்பிள் வச்சுருக்கிறதுக்கான ஃபீலையும் க்ரியேட் பண்ணுது. இனிமேல்லாம் என்னென்னா, இந்த ஆப்பிளை பார்த்துட்டு விவோ வச்சுருக்கிறதுக்கான ஃபீல் தான் வருது அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே கிளியராக இருக்குது. முன்னாடி வந்த சீரீஸ் மாதிரியே தான் இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த கர்வ்ஸ்லாம் சம் டிஃபரன்சஸ் நமக்கு இருக்குது. மொபைலோட கலர் பாருங்கள், செம்ம ரெட்டிஷ், சூப்பர் கலருங்க. நல்லா இந்த கார்லாம் நம்ம இருக்கும் இல்லையா, ஃபுல் ரெட்டிஷ், ரெட்டுனா பியூர் ரெட் இல்லாமல் ஃபுல் ரெட்டிஷ், அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மொபைல் அஃபிஷியலாக 19th 10 o'clock லான்ச் ஆகுது. இந்த இதில் 3 கலரில் வருது. பேஷன் ரெட் அப்படிங்கிற இதுலேயே வருது, ஆத்தன்டிக் பிளாக்ல வருது, சாண்ட் பீச் அப்படிங்கிற கலரில் வருது. ஆனால் இதில் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, சாண்ட் பீச் கலரில் 512 GB இல்லை அப்படிங்கிறது. 8 GB 256 வரையும் தான் சாண்ட் பீச்சுக்கு மட்டும் அவைலபிள். இந்த இதில் மெட்டல் ஃப்ரேம் கொடுக்காம அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் தென் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இது கையில் இருக்கிற வெயிட்டே தெரில. சரி, வெயிட் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது 192 grams வெயிட் இருக்குது. 7.74 mm திக்னஸ் இருக்குது. சரி, இதுலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் பிளாக் கலர் வேரியண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதோடது 187 grams தான் வருது. அது போக அதோட திக்னஸும் குறையுது. 7.59 தான் அதோட திக்னஸ் இருக்குது. ஒன்லி பிளாக் கலருக்கு மட்டும், மற்ற வேரியண்ட் எல்லாத்துக்குமே காமன். டிஸ்பிளே பொறுத்தவரையிலும் டாப் கிளாஸாக இருக்குங்க. 6.59 inch கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஒரு மொபைல் அப்படிங்கிறது ரொம்ப குட்டியும் இல்லாமல், சரி என்ன பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பெருசும் இல்லாமல், ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. பெசல்ஸுமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. லீன் பெசல்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை அது ஸ்பேஸை கட் பண்ணாமல் ரொம்பவே நல்லாயிருக்கு. சாஃப்ட்வேரை பொறுத்தவரையிலும் இதில் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, Android 16 ஆரிஜின், அது போக அவங்க பாக்ஸ்லேயே கொடுத்துருந்த மாதிரி ஆரிஜின் 6 யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. இதில் அப்டேட்டு தாங்க ரொம்ப நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா, 4 இயர்ஸ்க்கு OS சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க, 6 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போல்லாம் நம்ம ஒரு மொபைலை வாங்கி 6 வருஷம் வச்சுருக்கிறோமா அப்படின்னா அதுவே பெரிய கொஸ்டின் மார்க். அதில் இவங்க 6 இயர்ஸ் வரையும், அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் 6 இயர்ஸ் வரையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். கனெக்டிவிட்டியை பொறுத்தவரையிலும் எல்லாமே இம்ப்ரூவைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக NFC ப்ளூடூத்தோட வேர்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே கனெக்டிவிட்டியில் டாப் கிளாஸாக இதில் யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. பேட்டரியை பொறுத்தவரையிலும் அகெயின் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மொபைலில் ஏன் எனக்கு ஒரு பெரிய இதாக தெரியுது, பிரமிப்பாக இருக்குதுன்னா, பேட்டரியும்
6500 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி 90 வாட்ஸ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ சார்ஜிங் கிடையாது, ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறதும். பேட்டரி நீங்கள் வந்து ஒரு மீடியா பர்சனாக இருக்கிறீங்க, இல்லை நான் வந்து ஒரு சோசியல் மீடியா என்கேஜ்டு பர்சனாக இருக்கிறேன், ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கு எனக்கு வந்து மொபைலில் தான் எல்லாத்தையும் நான் செக் பண்ணுவேன், இல்லை நான் சர்ஃபிங்கில் வந்து பயங்கரமாக எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கே அப்படித்தான், இல்லை நான் வந்து லெசன்ஸு எல்லாத்தையும் நான் செக் பண்ணணும், எல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் 2 நாளைக்கு இந்த பேட்டரி வந்து ரொம்பவே தாங்கும். ஸோ கட்டாயம் இது ஒரு ப்ரிஃபரபிள் மாடல் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ கேமராவுக்கு வந்துடும். கேமரா தாங்க செம ஹைலைட்டு. ஸோ 3 கேமராஸ் வந்து ரியரில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து ஒன்று 50 MP கேமரா, இன்னொன்று 50 MP கேமரா, அதில் வந்து 3x ஆப்டிக்கல் ஜூம். ஆப்டிக்கல் ஜூம்னா என்னென்னு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், பிக்சல்ஸ் பிரேக் ஆகாமல் இருக்கிறது தான் ஆப்டிக்கல் ஜூம். அது இல்லாமல் 100x ஹைப்பர் ஜூமும் அந்த இதில் பண்ணிக்க முடியும். ஸோ அது போக 8 MP டெலிஃபோட்டோ கேமராவும் கொடுத்துருக்குறாங்க. கிளிக்ஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்குது நீங்கள் வெளியில் வச்சோ. அது இல்லாமல் இது இன்னொரு அட்வான்டேஜஸும் கொடுத்துருக்குறாங்க, ஏஐயோட இம்பேக்ட். ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸோ ஏஐலாம் எல்லா மொபைல்ஸ் லான்ச் பண்ணுற மாதிரி இதில் கேமரா அப்படிங்கிறதுலையும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று மிக முக்கியமாக எல்லா மொபைலை விட சேர்த்தி இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, வீடியோலையும் அப்படியே ஓப்பன் ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணி வீடியோவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போதே ஏஐயோட கரண்ட் அட்வான்டேஜஸ் அப்படியே நீங்கள் லைவாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரையிலும் 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்குறாங்க. 92 டிகிரி வரையும் கவர் பண்ணக்கூடிய அந்த செல்ஃபி வைட் ஆங்கிள் இதில் யூஸ் பண்ண முடியும். செல்ஃபி கேமராவில் நிறைய மாடலில் 50 MPயில் கொடுத்துட்டு சும்மா ஷார்ட்டர் சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. இதில் வைடாகவும் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சரி, இந்த 2 கேமராலையும் எதுவரை எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 60 FPS 4Kல 60 FPS வரையும் நீங்கள் தாராளமாக வீடியோ எடுத்துக்க முடியும் வித் ஏஐ அப்படிங்கிறது தான் இதோட கீ ஹைலைட். ப்ராசஸர் தாங்க இங்கே ஹைலைட் நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம இதுக்கு முன்னாடி மொபைல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணோம். அந்த மொபைல்லாம் ஸ்னாப்ட்ராகன் 7, 6 இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு காஸ்ட்டையும் ஹையாக வச்சு இது ஆவரேஜ் மாடல் மொபைல் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஆனால் இது உண்மையாலுமே ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம எல்லா மொபைல்ஸ்லேயும் இதை தான் வந்து அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஹை பிராண்டில். ஸோ அப்போ இது மீடியம் செக்டாரில் ப்ரைஸ் ரேஞ்சில் ஹையாக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப கம்ஃபர்டபுளாக நம்மளால் மல்டி டாஸ்கிங்லாம் சூப்பராகவே யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கேம் விளையாடுறதும் பார்த்தீங்கன்னாலும் சரி, பேசிக் லெவல் எடிட் பண்ணுறதும் சரி, நம்மளால் வேறு லெவலில் கேமிங்கும் எடிட்டிங்கும் ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். 3 வேரியண்ட்டில் வருது. 8GB 256ல் வருது, 12GB 256ல் வருது, அது போக 12GB 512ல் வருது. ஸோ இந்த மாதிரி 3 வேரியண்ட்டில் இந்த எல்லா மாடல்ஸும் வருது. பட் ஆனால் பீச் கலர் மட்டும் 512ல் கிடையாது. மற்ற பிளாக்காக இருக்கட்டும், இந்த ரெட்டாக இருக்கட்டும், பேஷன் ரெட்டாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணும்போது இதெல்லாம் டாப்பாக இருக்கக்கூடிய IP68 and 69 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது டாப் கிரேட் வாட்டர் அண்டு டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஹை வேரியண்ட்டுக்கு உள்ளான எல்லா திங்ஸுமே இதுக்குள்ள அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா மற்ற எந்த ஒரு ட்ராபேக்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு சுத்தமாகவே தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ட்ராபேக்ஸ் இருந்த வீடியோவில் ரிவ்யூவில் நான் ட்ராபேக்கோட தான் சொன்னேன். ஏன்னா என்னால் மாற்றிலாம் சொல்ல முடியாது. யூசர்ஸ் கண்டிப்பாக நம்பி வாங்கும்போது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நாங்கள் சொல்லவே செய்கிறோம். சேல்ஸ்க்காக மாற்றி சொல்கிறது எங்ககிட்ட சுத்தமாகவே இருக்காது. அப்படி செக் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிரைட்னஸ் ரொம்பவே தாறுமாறாக இருக்குங்க. நிறைய இடத்துல 3200 பிரைட்னஸ் தாங்க கொடுப்பாங்க. ஆனால் இதில் 5000 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இல்லை நான் வந்து ஒரு சன்லைட்டில் போகிறேன், நான் என்ன எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிரைட்னஸ் 5000 அப்படிங்கிறது டாப் நாச்சாக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையும் உங்களுக்கு லேக் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்பிளே க்ளீனாக இருக்குங்க. சரி, இதோட கீ ஹைலைட் இன்னொன்று என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஒரு ஃபோட்டோ எடுத்துட்றேன், அந்த ஃபோட்டோவை நான் மூன்லைட்டுக்கு தகுந்த மாதிரியும் சன்லைட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியுமா அப்படின்னா இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மற்ற எல்லா மொபைல்லையும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னா நீங்கள் ஏஐக்குன்னு தனியாக ஒன்று அடாப்ட் பண்ணி இல்லை ஆப்பை டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். பட் ஆனால் இது கிடையாது. இதில் கேமராலேயே அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்குறான். அப்போ நீங்கள் வந்து தாராளமாக இந்த இதுலேருந்து சன்லைட்டுக்கும் மூன்லைட்டுக்கும் ஒரே பிக்சரை வேரியேட் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா ஒரு பீச்சில் நின்று எடுத்துடுறீங்க,
எடுத்துகிட்டு அதை வந்து சன்லைட்டுக்கு தகுந்த மாதிரியும் மூன்லைட்டுக்கு தகுந்த மாதிரியும் மாற்றிக்க முடியுமானா இந்த மொபைலில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை இவங்க என்ன நேமில் சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஆக்சஸ் இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் தாராளமாக இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராகவே வாங்கலாம். கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் ரேஞ்சும் ஒரு மேசிவான ப்ரைஸ் ரேஞ்சில் யாரும் வாங்கவே முடியாது அப்படிங்கிற லெவலில் இல்லாமல் ஒரு மிட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் ரேஞ்சில் இவ்வளோ ஃபுல் அடாப்டேஷன்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்ப கட்டாயம் தாராளமாக ரெக்கமெண்டடாக வாங்கலாம். சரி, இப்போ வாங்கலான்னு டிசைட் பண்ணியாச்சு. எங்கே வாங்கலாம் அப்படின்னா அடையார் நெட்வொர்க்ஸ் அதில் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸோடு கொடுக்குறாங்க. ஏன் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ்? ஆல்ரெடி எனக்கு கார்டு ஆஃபர் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, அமேசானில் இருக்குது, ஆல்ரெடி டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்குறான், லான்ச்சிங் ஆஃபர் கொடுத்துருக்குறான். இது எல்லாமே தாங்க அடையார் நெட்வொர்க்ஸ்லேயும் கொடுக்குறோம். ஸோ அது போக அடையார் நெட்வொர்க்ஸ் 24வது வருஷத்தில் அடி எடுத்து வச்சு ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த ட்ராவலுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களாகிய நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா எங்களால் ஒவ்வொரு வருஷமும் மூவ் ஆகிறதே பெரிய கஷ்டம். நாங்கள் எந்த லான்ச் கொடுத்தாலும் அந்த லான்ச்சுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டையும் வரவேற்பையும் எங்கள்கிட்ட கொடுத்துருக்குறீங்க. ஸோ அதனால தான் நாங்கள் லாஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸாகவே கூப்பன் அந்த மாதிரிலாம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி எந்த நாளில் நீங்கள் வந்தீங்கனாலும் கூப்பன் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், ஏன்னா மக்கள்கிட்டருந்து சம்பாதிச்சதை மக்களுக்கு ஆஃபராக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம். சரி, நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ப்ரைஸு, அமேசான் ப்ரைஸு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். எங்களோட ப்ரைஸ் அதிலிருந்தும் கம்மியாக தான் இருக்கும். வித் அதே கார்டு ஆஃபர், அதே லான்ச் ஆஃபர் எல்லாம் தான். அப்போ நீங்கள் தாராளமாக ஒன்ஸ் டிசைட் பண்ணுங்கள் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறதையும் ப்ரைஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஈவன் 100 ரூபி நீங்கள் சேவ் பண்ணிங்கனாலும் வேறு ஏதாவது ஒரு பயனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தது, இந்த ஆஃபர்லாம் செக் பண்ணணும்னு நினச்சா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு தாராளமாக ஃபோன் பண்ணி ஆஃபர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். ஸோ இங்கே சென்னையில் நமக்கு 5 பிரான்ச்சஸ் இருக்குது. தாராளமாக நீங்கள் எங்கேருந்து வேணாலும் எங்கள்கிட்ட நேர்லேயே வந்தும் வாங்கிக்க முடியும். நீங்கள் பண்ணக்கூடியது ஒரே ஒரு விஷயம், தாராளமாக இந்த வாட்ஸ்அப்க்கோ இல்லை எங்களுக்கு கால் பண்ணியோ ஜஸ்ட் இந்த மொபைலோட ப்ரைஸ் மட்டும் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாக்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக கொடுக்க முடியும். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல மொபைலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.